ஒரு ஒரு ஆத்ம பரிசோதனையை இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து பேசி, அமர்ந்து பேசி, செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி, தனியாக இதற்கென்று ஒரு சட்டத்திட்ட உயர்நிலை குழுவையும் போட்டு இதை கொண்டு போனார்களாம். வழிநடத்துவதற்கு, வழிகாட்டுவதற்கு சரியான தலைமை இருந்தால் இது மீண்டும் வெற்றி பாதையை நோக்கி அணிவகுக்கும். இப்போ இருக்கக்கூடிய தலைமை சரியில்லைன்னு சொல்கிறீங்களா? அது 100% சரியில்லை. எடப்பாடி பழனிசாமி 100% சரியில்லை. தலைமை பண்பற்றவர், தலைமைக்கு தகுதி இல்லாதவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் கட்சி தொடங்கின பொழுது பல சந்தர்ப்பங்களில் சோதனைகள் ஏற்பட்டிருக்கு. 73 திண்டுக்கல் பை எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு 3 மாதத்தில் அதிமுகவுக்கு ஒரு மகளிரணி பொறுப்புக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க இயற்பெயர் ஷீலா பஜாஜ். அவங்க கொஞ்சம் ஆர்வமாக வர்றாங்க அப்படிங்கிறதுனால அன்றைக்கு மகளிரணி செயலாளர் இருந்த பிடி சரஸ்வதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த ஷீலா பஜாஜுங்கிறது ஒரு மாதிரி வடமொழி சொல்ல பேராக இருக்குன்ட்டு அவரே பேர் மாற்றுறாரு, பொற்செல்வின்னு. பிஹெச்டி பண்ணவங்க டாக்டர் பொற்செல்வின்னு இருந்தாங்க. திடீர்னு 6 மாதத்தில் அவங்க பின்னாடி ஒரு வழக்கறிஞர் இளைஞர் கூட்டம் வந்தது. கூட்டங்களுக்கு போகிற போது அவங்க ஃபுல் மேக்கப்பில் போய் பயங்கரமாக அலப்பறை பண்ணி மூத்த தலைவர்களை கூட மதிக்கிறது இல்லைன்னு புகார் வந்த உடனே அவர் கட்சியில் பொறுப்புலேருந்து எடுத்துட்டார். பொறுப்புலேருந்து எடுத்த உடனே புரட்சி அதிமுகன்னு அப்போவே இன்றைக்கி புகழேந்தி ஆரம்பிச்சிருக்காருல,